தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு என்ன சத்தியத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அனுதினமும் புதிய புதிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவமும் தேவையில்லாமல் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. எல்லாம் இந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நமக்கு தெளிவாக திருஷ்டாந்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதை நாம் படித்து உணர்ந்து நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் நாமோ மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதையே நாம் பார்த்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை வைத்து நடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவர்களே, நான் அதிகமாக என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிற வழக்கம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த வேதத்தை நான் படித்து எனக்கு தேவன் உணர்த்தியதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் படித்து உங்களுக்கு தேவன் உணர்த்துவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல அதிகமாய் சொல்லுவேன். ஏனென்றால் எனக்கு படிக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலையில் தேவன் எனக்கு எப்படி உதவினார், எப்படி உதவி கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள்? வேதத்தை படியுங்கள். தேவன் உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த காரியங்களை நாம் படிக்கப் போகிறோம். சரி, இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 முதல் 10 வரை பார்த்தோம்னா, அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு. அப்படி என்றால் இயேசு என்கிற நாமத்திற்கு வானம், பூமி, பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்க வேண்டும். இயேசு என்கிற நாமம் மிக மிக உயர்ந்த நாமம். இயேசு என்கிற நாமம் மிக வல்லமை உள்ள நாமம். இயேசு என்கிற நாமத்தினால எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற சத்தியத்தில் நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, இயேசு என்கிற நாமத்தில் தான் இருக்குதா வல்லமை, அல்லது அதையும் மிஞ்சி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமம் ஒரு மந்திர வார்த்தை அல்ல, அது ஒரு உறவு. இயேசு என்கிற நாமம் இந்த உலகத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்ரேஷன் இயேசு என்கிற நாமத்தை எப்படி வச்சிருக்கு அப்படின்னா, அது ஒரு மந்திர வார்த்தை. இயேசு என்கிற நாமத்தினால, இயேசு என்கிற நாமத்தினால, இயேசு என்கிற நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மந்திர வார்த்தையாய் பயன்படுத்துதே ஒழிய அதை ஒரு உறவாக வைத்து செயல்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், இயேசு என்கிற நாமத்தினால செய்கிற அற்புதங்கள், இயேசு என்கிற நாமத்தினால செய்கிற அதிசயங்கள் அப்பெல்லாம் என்ன? சாத்தானும் என்ன பண்ணுவான்? அற்புதங்களை செய்வான், அதிசயங்களை செய்வான். உங்களை இயேசு என்கிற நாமத்தில் மாத்திரம் வச்சுருப்பான். ஆண்டவர் பக்கம் திரும்ப விடாமல், ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்க உறவை நீங்கள் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் உதவி செய்வான். நம்ம ஜோதிடர்கள்ட்ட போகிறது இல்லையா, அவர்கள் நம்முடைய எதிர்காலத்தை ஏறக்குறைய சரியாக சொல்கிறது இல்லையா? உதவி செய்கிறவன் யார்? புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமத்தில் உள்ள வல்லமையை உண்மையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசு என்பவரோடு நாம் எப்படி உறவில் இருக்கிறோம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எபேசு பட்டணம் ஒரு கலாச்சாரம் மேம்பட்ட ஒரு பட்டணம், அநேகர்கள் வந்து போகிற ஒரு பட்டணம், அநேக பேர் வந்து போகிற ஒரு பட்டணம், நிறைய வியாபாரிகள், வெளிநாட்டவர் எல்லாரும் வந்து போகிற ஒரு பட்டணம் இந்த எபேசு பட்டணம். இதில் ஒரு முக்கியமான இதற்கு ஒரு பெயர் இருக்குது, இது க்ரௌன் ஆஃப் ஜுவல் அப்படிம்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப பணக்காரர்கள் நிறைந்த இந்த பட்டணம், ரொம்ப மத நம்பிக்கை நிறைந்த பட்டணம். மத நம்பிக்கை என்று நான் சொல்கிறேன், ஆனால் கர்த்தரிடம் பற்றுள்ள பட்டணமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. மத நம்பிக்கையில்
நிறைந்த பட்டணம். வேறு தெய்வங்களை, அந்த பட்டணத்தில் உலக அதிசயத்தில் ஒன்றாக அந்த நாளில் கருதப்பட்ட டயானாவின் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அந்த அந்த பட்டணத்தில் பிரபலமாக இருந்தது என்னென்னா, மந்திரஜாலங்களும் சூனியமும் மிக மிக பிரபலமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எபேசு பட்டணத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எபேசு பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். வந்த உடனே இவங்க ஒரு விதமான மந்திரத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் பவுல், பைபிள் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 நான் படிக்கிறேன். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதத்தை செய்தருளினார். இவங்க ஒரு விதமான மந்திரத்தையும் மாயாஜாலத்தையும் வச்சு மக்களை உண்மையான திசை பக்கம், ஆண்டவரின் திசை பக்கம் திரும்ப விடாமலே வச்சிருக்கிறாங்க. இங்கே இவங்கள மாதிரியே வித்தையும் விசேஷத்தையும் செஞ்சால் இவங்கள ஒருத்தவங்க ஆக்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் பண்ணுற பாருங்க, பவுலின் கையினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். இந்த மந்திரஜாலத்தினால செய்ய முடியாத அற்புதங்களை தேவன் செய்கிறார். நம்மளுடைய சொன்ன இந்த பட்டணம் ஒரு சூனியம் செய்கிறதுல, பில்லி சூனியம் வைக்கிறதுல, இந்த மந்திரஜாலங்களில் ரொம்ப புகழ்பெற்ற பட்டணம். டயானா அப்படிங்கிற தெய்வத்தின் கீழாக நிறைய மந்திரஜாலங்கள், மந்திர புஸ்தகங்கள், எல்லாரும் ஒரு தியாலஜி டிபார்ட்மெண்ட்டே இருந்துச்சு. அந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய வரலாறு அவங்க உண்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான மந்திர புஸ்தகங்களை வச்சுருந்தாங்க. இப்படிலாம் இருந்த ஊரில் தான் பவுல் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புதத்தை செய்கிறாரு, பேய்களை துரத்துறாரு, சுகமற்று இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. இதை பார்த்த இந்த ஜனங்களில் என்ன நடக்குது பாருங்களேன். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம படிப்போமா. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இப்போ பவுல் செஞ்ச உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை, என்ன வித்தியாசமாக இவன் செய்கிறானே, என்ன வித்தியாசமான ஒரு துனியாக இருக்குது, வித்தியாசமான மந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து பவுல் என்ன சொல்கிறாருங்கிறத இவங்க நோட் பண்ணுறாங்க. பவுல் எதை சொன்னாலும் இயேசுங்கிற நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன், இயேசுங்கிற நாமத்தினால நான் பேயே நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுங்கிற நாமத்தை இவங்க சொல்கிறத இவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. உடனே இவங்க கேட்டுக்கிட்டு வசனம் சொல்ல, பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல், அங்கே கொஞ்சம் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். இயேசுங்கிற நாமத்தினால அவங்க இவங்க யார் பாருங்களேன், பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதருடைய குமாரர் 7 பேர் பிடிச்சார். எத்தனை பேர் செஞ்சாங்களாம்? 7 பேர் இப்படி செஞ்சாங்களாம். இப்போ நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். பொல்லாத ஆவிகள் அவர்களை நோக்கி, இப்போ அவங்கள பார்த்து இயேசுங்கிற நாமத்தில் நீ போ அப்படின்ட்டாங்க. இயேசுங்கிற நாமத்தில் நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பொல்லாத ஆவிகள் அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொல்லாத ஆவிகள் அவரை பார்த்து கேட்டுச்சான். இந்த இயேசுங்கிற நாமம் வல்லமை உள்ளது தானே. நம்ம முதல்ல படித்தோம்ல, இயேசுங்கிற நாமத்தினால பேய்கள் ஓடுதும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம்ல. இப்போ இவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, இயேசுங்கிற நாமத்தினால பேய்கள் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அந்த பேய்கள், அந்த ஆவியை பிடித்திருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? ஏன் அப்போ அற்புதம் நடக்கலை? ஏன் அப்போது அந்த நாமத்திற்கு வல்லமை குறைஞ்சிருச்சா? ஏன் அப்போது இவங்க சொன்ன வார்த்தைக்கு, இந்த மந்திரத்துக்கு ஒரு பலனும் இல்லை? ஏன் அப்போது ஆண்டவருடைய வார்த்தை அப்போ அந்த நேரத்தில் பொய்யா போயிடுச்சா? இல்லை, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு என்கிற நாமம் வார்த்தை அல்ல, அது ஒரு உறவு. பவுல் ஆண்டவரோடு இருந்த உறவின் நிமித்தமாக சொன்னதால் அந்த அற்புதம் நடந்துச்சு. பவுல் அந்த உறவை இல்லாமல் சொல்லியிருந்தால் இந்த அசுத்தாவிகளை பிடித்திருந்த நபர்கள் இந்த மனிதர்களை எப்படி கேட்டார்களோ அதே போல தான் பவுலை பார்த்தியும் இயேசுங்கிற ஒரு அறிவை நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம்.
நாம் இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தினால அற்புதங்கள் நடக்குதா நடக்கலையான்னு சொல்லிட்டு பார்க்கிறத விட, இயேசுங்கிற நாமத்தில் இருக்கிறவங்க இயேசுவோடு எப்படி உறவில் இருக்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவர்களை நம்புவோம். ஏன்னா இயேசுங்கிற நாமத்தினால அற்புதங்கள் நடக்க தான் செய்யுது. இந்த உலகத்தில் சில இதில் நடக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன்னா, அது நடத்துவது உண்மையாகவே கடவுள் என்றால் அவர்கள் வைத்திருக்கிற உறவு சரியானது. அவர்கள் வைத்திருக்கிற உறவு சரியாக இல்லை என்றால் அதை நடத்துவது சாத்தான் தான். உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்தும் வரை இயேசுவின் நாமத்திற்கு உங்கள் உதடுகளில் உங்கள் சத்தியம் இருக்காது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விதமாக சொல்லுது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இதை பார்த்த உடனே என்ன நடக்குது? அந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, இவங்க இயேசுங்கிற நாமத்தினால் அற்புதத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாங்க துணிகரமாக. ஆனால் அற்புதம் நடக்காது. இயேசுங்கிற நாமத்தினால பேய்களை ஓட்டுலான்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. ஆனால் அது நடக்காது. என்ன நடந்துச்சு? திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அசுத்தாவை பிடித்தவர்கள் அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க, நீ யார் முதல்ல? இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த அசுத்தாவை பிடித்த நபர்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் நிர்வாணமாக ஓடி போனார்கள், அந்த 7 பேரும். இதை பார்த்த அநேகர் பவுல்கிட்ட ஏதோ ஒரு விசேஷித்தமான ஒரு உறவு இருக்குது, சக்தி இருக்குது, அவர் சொல்கிற நாமத்தை எல்லாராலையும், இவங்க இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, மந்திரத்தில் இருக்குது சக்தி, மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஊர் ஒரு மந்திரஜாலமான வித்தைகளை நம்புகிற ஊர். ஸோ இந்த மந்திரத்தை தெரிஞ்சவர் இவ்வளோ உயர்ந்தவர், இந்த மந்திரத்தை தெரிஞ்சவர் இவ்வளோ பெரியவர்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இங்கே மந்திரத்தை தாண்டி உறவில் தான் இருக்குது வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு பவுலுடைய வாழ்க்கை காட்டுது. இதை பார்த்தோன்னே என்ன நடக்குது பாருங்களேன். எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய புரட்சியே வருது. மாய வித்தைக்காரர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டெரித்தார்கள். அவர்கள் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்ன அவங்க பார்த்த உடனே கேட்ட உடனே, என்னடா இது, இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இந்த மந்திரத்தெலாம் இருக்குது வல்லம்மன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இந்த மந்திரத்தை தெரிஞ்சால் நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மந்திரத்தை மிஞ்சி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உறவு. இயேசுங்கிற நாமத்தை நம்ம மந்திரன்னு நினச்சோம். ஆனால் அதை தாண்டி நீ உறவில் இருந்தால் தான் இயேசுங்கிற நாமம் சொல்லும் பொழுது அது பலிக்கும் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மந்திர புஸ்தகங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எரிச்சாங்க. அதோடைய மதிப்பு ஏறக்குறைய 5,000 வெள்ளிக்காசுகளாக இருக்கிறது. ஒரு பிரபலமான எழுத்தாளர் விதமாக கூறுகிறார், மதம் மாறியவர்கள் தீய கலைகளை பின்பற்றுவதன் மூலம் பெறக்கூடிய ஆதாயத்தை விட்டு கொடுப்பதை இழப்பாக கருதவில்லை என்பதை இந்த புஸ்தகங்கள் எரித்தது காட்டுகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அழகாக எழுதுறாங்க, மதம் மாறியவர்கள் தீய கலைகளை பின்பற்றுவதன் மூலம் பெறக்கூடிய ஆதாயத்தை விட்டு கொடுப்பதை இழப்பதாக கருதவில்லை. படிக்கிறோம்ல, அவங்க அவ்வளோ மந்திரஜாலங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு அதிலேருந்து வர வருமானத்தை அவங்க தனக்கு சொந்தமாக வச்சுருந்தாங்க. இப்போ அதை இழக்கிறத ஒரு பெரிய இழப்பாகவே அவங்க கருதலையா. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் உண்மையாகவே ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இருந்துச்சு. அதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். நம்பிக்கையை கடன் வாங்காதீர்கள், அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். முதலாவது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்விகளினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு அடையாளத்தை தேடுகிறோம். யாருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கா, இப்படி ஆயிருக்குதா, இப்படி இந்த சிச்சுவேஷனில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடந்திருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா கேள்விகளை எல்லா விஷயத்தையும் நம்ம தேடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளு, ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். விசுவாசம், ஆண்டவரே எனக்கு நான் இப்போ என்ன செய்யணும், எனக்கு நீர் சொல்லுங்கள், இந்த மாதிரி
ஆன காரியங்கள் வேதத்தில் இருக்குது, எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். நான் சொன்னேன், நம்பிக்கையை கடன் வாங்காதீர்கள், தேவனிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவதை விட அவருடைய நாமத்தை மாத்திரமல்லாமல் அவரோடு உறவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நான் படிக்கிறேன். 16, 17 படிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமாக இருப்பத்தக்கதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நம்ம என்ன செஞ்சாலும் தேவன் என்கிற நாமத்தினால மாத்திரம் செய்யாமல் அவரை உணர்ந்து செய்வோம். இந்த நாளில் நமக்கு ஒரு காரியம் செய்ய போகிறோம். நம்ம ஆண்டவரை பற்றி 4 பேர்கிட்ட சொல்ல போகிறோம். எனக்கு கொஞ்சம் வசனம் தெரியும், அதை வச்சு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் எடுத்து செல்லக்கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவரை தெரியும், அவர் நடத்துவார். எனக்கு வசனத்தை காட்டிலும் ஏன் ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், எனக்கு ஞானத்தை தருவார். இதுதான் சொல்கிறேன், இயேசுங்கிற நாமம் உங்களை விடுதலை ஆக்காது. இயேசுங்கிற நாமத்தில் நீங்கள் வைத்திருக்க உறவு உங்களை விடுதலை ஆக்கும். இயேசுங்கிற நாமத்தினால இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றும் நடக்காது. இயேசுவோடு உறவில் வைத்து நம்ம சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். 3ஆவதாக ஒரு பாடம், புத்தகங்களை எரிக்கிறது. இவங்க எபேசு பட்டணத்தில் புத்தகங்களை எரித்தாங்கல்லவா, அது அவங்களும் இந்த மந்திரஜான சக்திகளும் வைத்திருந்த இணைப்பை உடைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபலமான எழுத்தாளர் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த பவுல் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். எப்படிப்பட்ட புரட்சி? அதற்கு முன்பதாக வரை அந்த எபேசு பட்டணத்தில் மந்திரம் தெரிந்தால் பிழைத்து விடலாம், மந்திரம் தெரிந்தால் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த அந்த எபேசு பட்டணத்தில் மந்திரத்தை தாண்டி உறவில், அந்த மந்திரத்தை உடையவர்களின் மேல் இருக்கிற உறவில் தான் வல்லமை இருக்கிறது என்பதை பவுல் எல்லாருக்கும் முன்பதாக காட்டினார். அதை பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க, பார்த்துக்கிட்டு அவங்களும் மனம் திரும்பினாங்க, புது சிருஷ்டியாய் மாறினாங்க. இந்த நாளிலும் நீங்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு என்கிற நாமத்தினால மாத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இயேசுவோடு உள்ள உறவில் இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? நான் காலை ஒரு வெளிப்படுத்த புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்த விஷயத்தில் நிக்கோலஸ்தர்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கும்போது, நிக்கோலஸ்தர்களின் கொள்கைகள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த நிக்கோலஸ்தர்களின் கொள்கைகள் என்னவென்றால், அவர்களுடைய கொள்கையை ஒரே லைனில் சொல்கிறேன், நான் வெளியுலக வாழ்க்கையில் எப்படி வேணால் இருக்கலாம், அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது அப்படின்னு அவங்களுடைய கொள்கை. நாமளும் சில நேரங்களில் ஆண்டவருடைய சபைக்கு வருவதுக்கு முன்னாடி வரைக்கும், அல்லது ஜெபம் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உலகத்தில் எல்லா ஆசபாசங்களையும் அனுபவிக்கிறோம். அது நம்மளுடைய ஜெபத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது என்கிற நினைப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவர்களே, அப்படி நினைத்தோம் என்றால் இந்த ஸ்கேவாவின் மகன்கள் 7 பேருக்கு அந்த பிசாசு கேட்டு செல்லவா, இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்மளும் பார்த்தியும் சாத்தான் கேட்பான், இவ்வளோ நாள் நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, இப்போ வந்து எனக்கு எதிராக ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்றியே அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவன், இயேசு நமக்கு நம்முடைய ஆண்டவர் தான். அவர் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறார். நாம் அவர்கிட்ட எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அவருடைய உறவில் இருப்போம். தேவனோடு உறவில் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனிடம் நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் தருவார்.
இயேசு என்கிற நாமத்தினால எதை கேட்டாலும் தருவாருங்கிறத விட தேவனோடு உறவில் இயேசு என்கிற நாமத்தில் எதை கேட்டாலும் தேவன் தருவார். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தெளிவாக புரிய வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுன்ற நாமத்தில் இல்லை மாத்திரம் வல்லமை, இயேசுவோடு இருக்கிற உறவிலும் அந்த நாமத்திலும் சேர்ந்து தான் வல்லமை இருக்குது என்பதை எங்களுக்கு அழகாக புரிய வச்சிங்க. இந்த நாள் முதல் நாங்கள் இயேசு என்கிற பெயரை சொல்வதற்கு முன்பதாக அதோடு நான் எப்படி உறவில் இருக்கிறேன் என்பதை நான் புரிந்தவனாக சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீங்க. எல்லோரையும் கண்ணின் போல காத்து கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஞானத்தை கற்பித்து கொடுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு என்கிற நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.